Nirmati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. Nirmati Property Management. Contact 7667008999. வணக்கம். வணக்கம் தோழர். விஜய் இன்னைக்கு மாணவர்களுக்கு பரிசு கொடுத்து பேசியிருக்காரு. அதில் ஒரு சொன்ன ஒரு கருத்து சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. நீட் மட்டும்தான் உலகம் நினைக்காதீங்க, அதை தாண்டி உலகம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னது அவர் யாரையும் டாக்டருக்கு படிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு புரிஞ்சு கொள்ளப்பட்டு விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டிபேட்டை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இது தேவையானதா தேவையில்லாதான்னு பார்த்தீங்கன்னா தேவையானது தான் என்னை கேட்டிங்கன்னா. என்ன காரணம்னா, இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் அந்த 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு இந்த மாணவர்களெல்லாம் யார் நல்ல மதிப்பெண்கள் வாங்கினாங்க, ஒரு மாவட்டத்தில் யாரெல்லாம் ரொம்ப டாப்பில் இருந்தாங்க அப்படிங்கிறவங்களாம் கூப்பிட்டு பரிசு வழங்கியிருக்கிறாரு. இந்த விவகாரத்தை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு திரு விஜய் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி என்ன அரசியல் பேச போகிறாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படிங்கிற நேரத்தில் பெருசாக அரசியலை அவர் பேசலை. குறிப்பாக ஒரு இடத்துல பேசும்போது பணம் கொடுத்து ஓட்டு போடக்கூடிய ஒரு நிலையை மாற்றணும். இந்த முறை 2026 வண்டியாக பணத்தை கொட்ட போகிறாங்க, ஆனால் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். ஸோ அது மறைமுகமாக இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகளை எதிர்கட்சிகளை விமர்சிக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி ஒரு இடத்துல அவர் பேசும்போது ஒரு ஃப்ளோவில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? படிப்பு அப்படிங்கிறது அச்சீவ்மெண்ட்டு தான், ஆனால் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீட் போன்ற விவகாரங்களில் எப்படியான சிச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பட் அதெல்லாத்தையும் தாண்டிய உலகம் இருக்குதுங்க அப்படின்னு ஒரு பெற்றோர் ஒரு குழந்தைகளுக்கு என்ன அட்வைஸை கொடுப்பாங்களோ அப்படிப்பட்ட ஒரு அட்வைஸை கொடுத்து கடந்து போகிறார் திரு விஜய். ஆனால் இப்போ நீங்கள் கேள்வியில் கேட்ட மாதிரி தான் இன்றைக்கு இந்த விஷயமானது வேறு வகையாக பேசப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது விஜய் அவர்கள் இந்த மருத்துவ தேர்வே நீங்கள் படிக்காதீங்க, நீங்களாம் அதுக்கு மருத்துவம் படிக்கிறீங்க அப்படிங்கிற எண்ணம் கூட நபராக இருந்தால் ஏன் நீங்கள் மருத்துவத்துறையை சூஸ் பண்ணுறீங்க? மருத்துவத்துறைங்கிறத வேணாம், விட்டுருங்க, அங்கே தான் நீட்டு வந்துருச்சுல்ல, வேறு ஏதாவது படிங்க, மருத்துவமே படிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் சொல்லக்கூடியவர்களுடைய விமர்சனம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடியவங்களுடைய குறிப்பாக வெளிப்படையாக பேசுவோமே, திமுகவில் இருக்கக்கூடிய தொடர்களுடைய விமர்சனம் அப்படிங்கிறது தான் விஜய் மேலே இப்படியாக இருக்கிறது. குறிப்பாக மாணவரணி செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இந்த விமர்சனத்தை இந்த நேரத்தில் ஏன் வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம பார்ப்போம். இப்போ விஜய் தொடர்ச்சியாக ஏதேனும் ஒரு வகையில் ஒரு மேடைகளில் பேசும்போது பாஜக அதிமுக இவங்களை தாக்குறதெல்லாம் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை தாக்குறாரு அப்படிங்கிறதுனால அது ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு திமுக நிச்சயமாக நம்புகிறாங்க. அதன் காரணமாகத்தான் விஜய் பேசுகிற பேச்சில் ஏதேனும் ஒரு இடத்துல ஒரு லூப்போல் கிடைச்சா கூட அதை வச்சு விஜய சங்கி அல்லது பிஜேபியின் பி டீம்னு பிராண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ரொம்ப வேலையில் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு பார்த்துக்கிட்டு வராங்க. ஏன் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு அறிவாலயத்தின் வாசலில் நின்றுக்கிட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாரு மரியாதைக்குரிய உலகநாயகன் கமலஹாசன். அவங்களுடைய பெரியவங்கள சொல்லுவாங்க, நான் கூடிய சீக்கிரம் எம்பி ஆயிடுவேன் அப்படின்லாம் பேசுகிறாரு. இதே கமலஹாசன் அவர்களை பாஜகவின் பி டீம், அவர் திமுக திட்டத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பி டீம்னு சொல்லி தான் மிக காட்டமான விமர்சனம் முன்வைத்தாங்க அன்றைய திமுக காரங்க. அப்போ இன்னைக்கு அவர் அறிவாலயத்தை கூட போய் கூட்டணியில் நிற்கிறாரு. இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது கூட நான் நாட்டுக்காக நிற்கிறேன் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டு கடந்து போகிறாரு. ஸோ இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டார்ஸை கட்சி ஆரம்பித்தாங்க, நம்மளை எதிர்த்து ஆரம்பிக்கிறாங்கன்னும் போது அவங்க பேசுகிறது இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால உடனடியாக அவங்க எதிர்த்தரப்பில் போய் நிற்பாட்டணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியாக இதை நான் பார்க்குறேன். இதில் குறிப்பாக விஜய் பேசுகிற கான்டெக்ஸ்ட்டுக்கு நம்ம வருவோம். இப்போது உங்கள் வீட்டில் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும், இல்லை பார்க்குற நேர்கள் இருப்பாங்க, உங்கள் வீட்டில் ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தை இருக்குது சார், நீட்டுக்கு எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுப்போம், நீட்டுக்கு படிக்குது, ஒரு பாப்பா படிக்குது, ஒரு பையன் படிக்கிறான். பா நீட்டுக்கு படிச்சிரு, நீட் இல்லைனா உன் வாழ்க்கையே போச்சு, இந்த எக்ஸாம் மட்டும் மிஸ் பண்ண, நீ மட்டும் டாக்டர் ஆகலை, போச்சு உன் வாழ்க்கை முடிஞ்சுது, அவ்வளோதான் அப்படின்னு ஒரு பேரண்ட்டாக அட்வைஸ் பண்ணுவீங்களா? தம்பி தங்கச்சி நீட்டுக்கு படி, ஒன்றும் பிரச்சனை இல்லை,
பாஸ் ஆகு, முயற்சி பண்ணு. அப்படி முடியலையா தளர விடாத, வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது, உலகம் ரொம்ப பெருசு, நம்ம அடுத்த முயற்சி எடுப்போம். அல்லது இதில் முடியலன்னா வேற ஒரு விஷயத்துக்கு நம்ம நகர்ந்து போவோம். எதையும் மனசு தளர விடாத. பணி வாய்ப்பு கனவு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப விசாலமானது அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுவீங்களா? ரெண்டாவது தானே சூஸ் பண்ணுவீங்க. அந்த முறையில் தான் விஜய் சொல்லியிருப்பதாக எல்லாருக்குமே படுது. ஈவன் அங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு பெற்றோர், ஒரு பேரண்ட் பேசின பேச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன சொல்கிறாங்க? இந்த ஆட்சி வந்துருச்சு அப்படின்னா நீட் விலக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு, நீட் விலக்கு ஏற்படுத்தப்படலை. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, வெற்றி அடைஞ்சிங்க அப்படின்னா உயர்கல்வி, பள்ளிக்கல்வி இப்படின்னு கல்வியை முதல்ல வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்துடுங்க சார், அந்த வேலையை பண்ணி கொடுங்க சார்னு ரொம்ப தெளிவாக அங்கே வந்து ஒரு பெற்றோர் பேசுகிறாரு. அப்போது அந்த பெற்றோர்களுக்கும் புரிந்திருக்கிறது விஜயனுடைய கண்ணோட்டம் எப்படிப்பட்டது, விஜயனுடைய பார்வை எதை சார்ந்து இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் சில மாதங்களுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, மருத்துவத்துறை தாண்டி படிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கண்டென்ட்டை கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்டெக்ஸ்ட்டை கிட்டத்தட்ட பிஜேபியின் கான்டெக்ஸ்டோட ஒத்து வந்து பேசினாங்க. இவர் மருத்துவராகவே கூடாதுன்னு சொல்கிறாரு, இவர் வந்து மருத்துவ கணக்கு எதிராக பேசுகிறாரு, நாளைக்கு படிப்பே வேணான்னு சொல்லுவார், நாளைக்கு படிக்கவே வேணான்னு சொல்லுவார் அப்படின்னு கல்விக்கு எதிரான நபர்களாக இவர்களை தொடர்ச்சியாக மாற்றக்கூடிய வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மீண்டும் அவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்டாங்க, ஏங்க நீங்கள் அப்படி சொன்னீங்களான்னா, அந்த பொருளை சொல்லலைங்க, ஒரு குழந்தை தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருக்குது, நீங்கள் இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்களுடைய மாணவருடைய கனவை சிதைக்கிறீங்க, சட்ட ரீதியாக அதற்கான வேலைகளையும் பார்க்க மாட்டேங்கிறீங்க, அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்கு தான் இவங்களாம் பதில் சொல்கிறாங்க. இப்போது விஜய் பேசுகிற மேட்ருக்கே வருவோம். விஜய் ஏன் இதை பேசுகிறாரு? விஜய் பேச வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? விஜய் ஏன் பேசுகிறாரு? நீங்கள் நீட்டை விலக்கிடுவேன்னு சொன்ன வாக்குறுதியை செயல்படுத்தாததன் காரணமாக பேசுகிறார். நீங்கள் என்ன சொன்னீங்க? 21 என்ன சார் சொன்னீங்க? 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் சந்திக்கும் போது கொடுத்த வாக்குறுதி என்ன? நீட்டை நாங்கள் வந்தால் ஒழிப்போம். இது டெபுட்டி சிஎம், இந்த டெபுட்டி சிஎம் பேசின பேச்சு இருக்கா இல்லையா? வீடியோ இருக்கா இல்லையா? ஆதாரம் இருக்கா இல்லையா? நீட் விலக்கு ரகசியம் எங்களுக்கு தெரியும், இதில் கூட எங்கள்கிட்ட ரகசியத்தை கேட்குறாங்க, நாங்கள் எதுக்கு உங்களுக்கு சொல்லணும், நாங்கள் வந்த பிறகு பாருங்க அப்படின்னு இன்றைய டெபுட்டி சிஎம் அன்றைக்கு பேசியிருக்கிறாரு மேடையில். அப்போ 2021ஆம் ஆண்டிலிருந்து இப்போ 2026ஆம் ஆண்டுக்கு வரப்போகிறோம். இவ்வளவு ஆண்டுகளில் நீட்டு தேர்வை ஏன் சார் ஒழிக்கல? அப்போ அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் ஏங்க நாங்கள் நீட் தேர்வு ரகசியம் தெரியும் தான் சொன்னோம், ஆனால் ஒழிச்சிருவோம்னு சொல்லலை, நாங்கள் கூடிய சீக்கிரம் ஒழிப்போம் அல்லது அதை பார்ப்போம் அப்படிங்கிறோம் நீங்கள் பேசலை. இப்பயும் நீங்கள் அதான் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நீதிமன்றத்தில் இருக்குது, நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வேணும். அண்மையில் கூட ஒரு இடத்துல டெபுட்டி சிஎம் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தால் நீட்டு ஒழியும்னாங்க. இதுதான் எல்லாருக்குமே தெரியுமே. பிஜேபி வரலன்னா வேற யாராவது வந்தாங்கன்னா அவங்க வந்து எக்ஸம்ஷன் கொடுக்க போகிறாங்க, நீட்டு விலக்கு வந்து தானாக கிடைக்க போகுது. அப்போ இந்த விஷயம்தான் நடந்தாதான். அப்போ 2024 நீங்கள் சொல்ல வேண்டியது தானே, 2021 ஏன் சொன்னீங்க? 2024ஆம் ஆண்டு தான் நாடாளுமன்ற தேர்தல், அந்த தேர்தலில் வாக்குறுதி கொடுத்துருக்கணும். 2021ஆம் ஆண்டே கொடுத்தீங்க, ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அப்படி என்றால் நீட் விலக்கு நாங்கள் வந்தால் நடக்கும் என்று சொன்ன திமுகவின் பொய்யான வாக்குறுதியை மறைமுகமாக விஜய் இங்க தோலுரிச்சு காட்டுறாரு. அப்படிங்கிறதுனால விஜய பிஜேபி பக்கம் தள்ளலாம் அப்படிங்கிற வேலையை அவங்க பார்க்குறாங்க சார். இதான் எக்ஸாக்ட்லி நடக்கிற விஷயமே. விஜய் என்ன பண்ணுறாரு? நீட்டு விலக்கு வாங்கித்தரேன்னு சொல்லி ஏமாத்தி விட்டாங்க. இவங்க நீட்டு விலக்கு வாங்கித்தர முடியாது, இவங்களுக்கு அந்த ரகசியமும் தெரியாது அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லிட்டு இதை பேசியிருந்தாருன்னா பிரச்சனையே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. சரி சார், இப்போ நான் ஒன்று கேட்குறேன். நீட் நடந்துகிட்டு இருக்கு, குறைந்தபட்சம் 7.5% எடப்பாடி பழனிசாமி உள்ஒதுக்கீடு கொடுத்தாருல்ல, அதை உயர்த்தவாறு செஞ்சீங்களா நீங்கள்? இன்னை வரைக்கும் அந்த ரிப்போர்ட் இருக்குது. 7.5%க்கு அதிகமாக கொடுத்து உள்ஒதுக்கீடு கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய தமிழ் வழி மாணவர்கள் பயன்பெறுவாங்க. இப்போ வரைக்கும் அந்த ரிப்போர்ட் அமல்படுத்தாமல் இருக்கிறீங்க. பல இடங்களில் காங்கிரஸோட இதயத்துல கூட சொல்லியிருக்கிறாரு இந்த கருத்தை, எல்லாருமே வலியுறுத்தி பேசியிருக்கிறாங்க. ஏன் அதை பண்ணாமல் இருக்கிறீங்க? 4.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ நீட்டு விவகாரத்தில் அரசியலையும் நாடகத்தையும் அரங்கேற்றுவது யார்?
அதிகாரத்தில் இல்லை, ஆட்சியில் இல்லை, பொறுப்பில் இல்லை, எதுலையுமே இல்லாத விஜயை இவ்வளவு கேள்விகள் கேட்குறீங்க. இப்போ நான் இந்த இந்த வீடியோ வந்து விஜய்க்கு சப்போர்ட்டிவான வீடியோ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். விஜயோட கருத்தை பாருங்க. விஜயோட கருத்து என்ன? நீட்டை தாண்டி உலகம் இருக்குது. இதை சொல்லவே கூடாத ஒருத்தர். எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ +2 ஒருத்தர் படிக்கிறாரு. +2 எக்ஸாம் பாஸ் பண்ணணும். +2 பாஸ் பண்ணால் அவன் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு, செத்துருவேன் அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்கள்? இதை தாண்டி உலகம் இருக்குப்பா, ஆனால் ஒழுங்காக படி, இதான் சொல்லுவோம் நம்ம. இதுதான் சொல்ல முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பள்ளிக்கூடத்தினுடைய பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சி அடைய முடியாத மாணவர்கள்லாம் தங்களுடைய உயிரை மாய்த்துக்கிட்டாங்க. அதை தடுக்கணுங்கிற நோக்கத்துக்காக அரசாங்கம் பலவிதமான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னை வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்? மாணவர்கள் இலகன மனசாக இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு அழுத்தத்தை கொண்டு போய் மாணவர்கள் மனதை திணிக்கிறீங்க. நீட்டு 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 நீட்டுன்னு கொண்டு வந்து திணிச்சிட்டான். நீங்கள் நான் நீட்டு எதிர்க்கிறேன்னு வாக்கையும் வாங்கிட்டீங்க. ஆனால் அதை பண்ண முடியாது தெரிஞ்சும் அதை வாக்குறுதியாக கொடுத்தீங்க. அப்போ மாணவர் மன்றத்தில் போய் நீங்கள் என்ன பேசுவீங்க? எத்தனை பேராளர் நீட் கோச்சிங் சென்டருக்கு பணத்தை கொடுத்து போய் படிக்க முடியும்? எத்தனை பெற்றோர்கள் கஷ்டப்பட முடியும்? நான் மாணவருடைய மருத்துவ கனவை அழியுங்கள்னு விஜய் எங்கேயும் சொல்லலை. இது மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் பேசக்கூடிய யாருமே அதை வெளிப்படுத்துறது கிடையாது. ஆனால் இவர் மருத்துவத்துக்கு எதிராக பேசிட்டாரு, மருத்துவ கனவுக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு சொல்றது உண்மையிலேயே அபத்தமானது, அருவருக்கத்தக்கது. இந்த விவகாரத்தில் நீட்டு விலக்கு நாங்கள் வந்தால் தருவோம் என்று சொன்ன திமுகவின் பொய்யான வாக்குறுதி அம்பலப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் உடனடியான ரியாக்ஷன் அப்படிங்கிறது விஜய்க்கு எதிராக திருப்பப்படுகிறது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். பாமகவில் நடந்து வந்த அப்பா மகன் பிரச்சனை இப்போ முடிவுக்கு வந்துருச்சா இல்லையான்னு அஃபிஷியலாக தெரியல. ஆனால் கட்சி என் பக்கம் தான் இருக்குது அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அறிவிச்சிட்டாரு. இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அவர் அறிவித்தது மட்டும் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முக்கியமான பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள், ஓகேங்களா, இவங்களாம் இன்றைக்கி யார் பக்கம் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பக்கம் தான் இருக்கிறாங்க. இன்னொன்று இன்றைக்கி ரொம்ப தெளிவாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார் திரு அன்புமணி அவர்கள். என்னென்னா, பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டவர் தான் தலைவர். அதுதான் பைலாவில் இருக்குது. அந்த பைலா தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்டே இருக்குது. அதன்படி நான் தான் தலைவர், பொதுக்குழு கூட தான் நீக்க முடியும் அப்படிங்கிறது மறைமுகமாக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கொடுக்கக்கூடிய செய்தி என்னென்னா, ஐயா நான் செயல் தலைவர்லாம் இல்லை, நான் தான் தலைவருங்கிறது தெரிவிக்கிறாரு. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, இதற்கு மேலே அவர் தொடர்ச்சியாக நீக்கிக்கிட்டே இருந்தார்னா அவர் சேர்த்துக்கிட்டே இருப்பார். இது வந்து நீளமாக போகும், நான் விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு துணி, ஒரு உடல் மொழி அன்புமணி ராமதாஸ் கிட்ட தெரியுது, கிளியராக தெரியுது. இப்போ நம்ம முடிவுக்கு வந்துருச்சான்னு நீங்கள் கேட்டீங்க. முடிவுக்கு வரணும் அப்படின்னா 2 பேருமே இறங்கி போகணும் சார். 2 பேரும் இறங்கி போகணும். இப்போ அப்பாவுக்கு என்ன, பையன் வந்து அவர் நடத்தலை கட்சியை, அவர் மனைவியுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு பிஜேபியோட கூட்டணியை வச்சு கட்சியை அழிச்சு போடுறாரு அப்படிங்கிறது அப்பாவோட எண்ணம். அப்பாவோட எண்ணத்தை இவர் வந்து மாற்றணும் அப்படின்னா, அப்பா நான் பார்த்துக்கிறேன், நான் தான் கட்சி, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கள், நான் செய்கிறேன், நம்ம ஒன்றா நிற்போம், ஒன்றா பயணிப்போம், நம்ம தான்ப்பா நம்ம மக்களை வழிநடத்தணும் அப்படின்னு ஒன்றா இவர் இறங்கி வரணும். இவரும் ஒரு படி என்ன பண்ணணும், சரி தம்பி நம்முடைய மகன் வந்து இப்போ நம்ம சொல் பேச்சை கேட்பார், நம்ம மகன் அவரை தான் நம்ம தலைவராக நியமித்தோம், நம்ம தான் அவரை பாராட்டணும், நம்ம தான் அவரை வந்து வழிநடத்தணும், இப்போ நம்மளே அவரை எப்படி இழிவாக பேசலாம், எப்படி நம்மளே அவர் கூட சேர்ந்து பயணிப்போம், இவர் இறங்கணும் சார். ஆனால் 2 பேரும் இறங்குற மாதிரி தெரியல. இப்படி 2 பேரும் இறங்காமலே இருந்தாங்கன்னா பாமக தேர்தல் அரசியலில் தானாகவே காணாமல் கரைந்து போகும், தானாகவே கரைந்து போகும். அப்படி இல்லை என்றால் அன்புமணி ராமதாஸ் பக்கம் டோட்டல் கட்சியோட ஸ்ட்ரக்சர் வந்து நிற்குது. ஆனால் பாமகவுக்கு இருக்கிற ஓட் பேங்க் வந்து அன்புமணி பக்கம் வருமானு தெரியாது. ஏன்னா அவங்க அங்கே கட்சியில் இருக்கிறவங்க அன்புமணி உட்பட ராமதாஸை தான் கடவுளாக பார்க்குறாங்க. அப்போ ராமதாஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்பது, பேச்சு என்பது கட்சிக்குள் எடுபடாவிட்டாலும், கட்சிக்குள் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் ஓட்டு வங்கியில் தாக்கத்தை ஏற்படுத்தும், கட்டாயமாக ஏற்படுத்தும். அப்பனா ராமதாஸோட தேவையும் அன்புமணிக்கு இருக்கிறது, அன்புமணியின் தேவையும் ராமதாஸுக்கு இருக்கிறது. அப்போ 2 பேரும் இணக்கமாக ஒன்று சேர்ந்து பயணித்தால் மட்டும்தான் கட்சியை அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு கொண்டு செலுத்த முடியும். இதான் ரொம்ப யதார்த்தமான உண்மை.
ஆனால் எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் டேமேஜ் பண்ணியாச்சு தன்னுடைய மகனை திரு ராமதாஸ் அவர்கள். ஒரு 4 செவத்துக்குள்ளே வச்சு பேசியிருக்க வேண்டிய விவகாரங்களை பொதுவெளியில் பேசிட்டார். ஆஃப்கோர்ஸ் அவர் சொல்கிறாரு, நான் நிர்பந்திக்கப்பட்டேன், என் கால்களில் விழுந்தார்கள், எனக்கே தெரியாமல் மறுநாள் காலில் பரத் மாதா கி ஜெய் பரத் மாதா கி ஜெய்னு சவுண்டு வருது. திடீர்னு டிஃபன் போடுறாங்க, திடீர்னு வராங்க, யாருப்பா அவர் பேர் என்னப்பா, அண்ணாமலை அப்படின்னு சொல்லி சர்க்காசமாக பண்ணி முடிச்சு விட்டார். அப்போது இவர் மேலே இருந்த குட்வில் இமேஜ் அப்படிங்கிறத இப்போ வந்து டேமேஜ் ஆகிருக்குது டாக்டர் அன்புமணிக்கு. அப்போ அதை அவர் மாற்றணும் அப்படின்னா மீண்டும் 2 பேரும் ஒன்றா சேரணும், ஒன்றா சேர்ந்து கட்சியை வழிநடத்தி. ஏன்னா ஒரு இவ்வளவு தூரம் டேமேஜ் பண்ண பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பெருசாக இம்மெச்சூர்டாக ரியாக்ட் பண்ணலை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். பொது வெளியில் எனக்கு தெரிஞ்சு டீசெண்டாக சொல்கிறாரு, கட்சி என் பக்கம் தான் இருக்குது, பொதுக்குழு கூடுனா தான் தலைவரை நியமிக்க முடியும், ஸோ பொதுக்குழு என் கூட தான் இருக்குது, செயற்குழு என் கூட தான் இருக்குது, பொருளாளர் என் கூட தான் இருக்கிறாங்க, எல்லாரும் என் கூட தான் இருக்கிறாங்கப்பா அப்படிங்கிறத கூட்டத்தை கூட்டி காமிச்சிட்டார். அவர் இப்படி தான் பட்டேல் மக்கள் கட்சியும் இருக்குது. அப்போ இப்போ யார் இறங்கி வரணும்னா அடுத்து வேறு வழி கிடையாது, அப்பா தான் இறங்கி வந்து ஆகணும். அவர் ஓகே, லெட்ஸ் சிட் அண்ட் டிசைட், உட்காந்து பேசுவோம், என்ன பிரச்சனை கிளியர் பண்ணிப்போம். பிஜேபி வேண்டாமா, ஓகே வேறு யார் வேணும், வேறு எந்த அலையன்ஸ் போக முடியும், தனிச்சு போக முடியுமா, இல்லை விஜய் இருக்கிறாரு, சீமான் இருக்கிறாரு, என்ன பண்ணலாம். ஸோ உட்காந்து பேசி முடிவெடுத்தால் மட்டும்தான் இந்த கட்சி அடுத்த கடத்துக்கு போகும் சார். பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது உண்மையிலேயே தமிழர்களுக்காக சமூக நீதி, இடஒதுக்கீடு, இந்த மாதிரி பலவிதமான முக்கியமான விஷயங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சியினுடைய சில விவகாரங்கள்லாம் கொஞ்சம் கேசசம் பார்வெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஒதுக்கி தள்ளிட்டு பார்த்தாலுமே கூட இந்த கட்சி தமிழ்நாட்டில் தோன்றிய ஒரு மாநில கட்சி. ஓகேங்களா? இந்த கட்சியை ஒரு தேசிய கட்சி கபலீகரம் பண்ணுது, அது விழுங்க பார்க்குதுன்னு நினைக்கக்கூடிய பெரிய டாக்டருடைய நோக்கம் உண்மையிலேயே வரவேற்கக்கூடியது. அதை ரொம்ப கவனம் செலுத்தணும். ஒரு கட்சியை இன்னொரு தேசிய கட்சி கபலீகரம் பண்ணுது, உடைக்குது, சாப்பிட பார்க்குதுன்னா தடுத்து நிப்பாட்டணும். அங்கே வி ஷுட் ஸ்டாண்ட் வித் ராமதாஸ், பெரிய ராமதாஸோடு நிற்கணும். அதே சமயம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த விவகாரத்தில் அவரோட ஸ்டாண்ட் என்ன? பாஜக இந்த கட்சியை உடைக்க பார்க்குது, சிதைக்க பார்க்குது, நசுக்க பார்க்குதுங்கிறதுல ஒரு ஸ்டாண்ட் என்ன? தன் நலத்துக்காக கட்சி அடமானம் வைப்பதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். ஆனால் ஒன்று திரும்பியும் சொல்கிறேன், கட்சி அன்புமணியிடம் இருக்கிறது. இவர் என்னதான் நீக்கிட்டு புதிய ஆளை நியமித்தாலும் ஒரு பேட்டி கொடுத்தாலும் there is nothing, எதுவும் பண்ண முடியாது இன்னைக்கு நீங்கள். ஸோ அந்த யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மகனோடு இணைந்து கட்சியை நடத்தினால் மட்டும்தான் இந்த கட்சி அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு போகும். இல்லை என்றால் இன்னொன்றும் நடக்கலாம். கட்சியை ஏதோ ஒரு வகையில் தன்மையப்படுத்தி அவர் நடத்திக்கிட்டு இருக்கலாம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கிட்டத்தட்ட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நடந்த மாதிரி அரசியல் நிராயுத பாணியாக தனித்து விடப்பட்டுருவார். ஏற்கனவே தனித்து விடப்படுறதுனால தான் இப்படி ஒரு எமோஷனலாக ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு மேலே ஒன்றா சேர்ந்து தான் சார் பயணிக்க முடியும். லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். நீங்கள் இதுக்கப்புறமா பையனோட சேர்ந்து பயணித்து கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு, அல்லது அவரும் இவர் சொல்கிறத கேட்கணும், புரிஞ்சுக்கணும். ராமதாஸ் ஒரு சாதாரணமான தலைவர் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான், ஒரு அரசியல் சாணக்கியர் கருணாநிதிக்கு பிறகு. அப்போ அவர் சொல்கிறதே ஒரு கேட்டு நடந்துக்கிறா மட்டும்தான் கட்சி அடுத்த கடத்துக்கு போகும். இவர் அரசியல் அனாதையாக்கப்படுவதும் பாமகவுக்கு நல்லதல்ல. இவரை ஒதுக்கிவிட்டு, தன் தந்தையை ஒதுக்கிவிட்டு கட்சியை கட்டுப்படுத்தி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாலும் ஓட் பேங்க் செருமாங்கிறது தெரியாது. உண்மையிலேயே இருக்கக்கூடிய பாட்டாளி வர்க்க மக்கள் எல்லாம் அன்புமணி அவர்கள் பக்கம் வந்துருவாங்களாங்கிறது தெரியாதுல்ல. இவர் தானே முகவரி அடையாளம் எல்லாமே ஐயா ராமதாஸ் தானே. அப்போ இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிற பொழுது இந்த விஷயத்தை நான் முடிஞ்சதாக பார்க்கல. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 50% தெரிஞ்சு போச்சு. கட்சி அன்புமணி கிட்ட தான் இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். குறிப்பாக வியாழக்கிழமை நான் ப்ரெஸ் மீட் வைப்பேன், தேனாபுரத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டுட்டாரு. ப்ரெஸ்ஸை டீல் பண்ண ஆரம்பிச்சார் டாக்டர் ராமதாஸ். இவ்வளோ வயசுல ப்ரெஸ்ஸை டீல் பண்ணுறாரு சார், எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இவ்வளோ வயசாகுது, ப்ரெஸ்ஸை சும்மா ஷார்ப்பாக டீல் பண்ணுறாரு. ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறார். யாரோ ரிப்போர்ட்டர் எங்கேயோ திரும்பி இருப்பார் போல, தம்பி சொல்கிறத கேளுப்பா அப்படின்னு சொல்கிறாரு.
எழுதி வச்சு என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் கரெக்டாக ஞாபகப்படுத்தி பேசுகிறாரு. ஸோ ராமதாஸ் ஐயா அவர்களும் அன்புமணி அவர்களும் இணைந்தால் மட்டும்தான் கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். அப்படி இல்லைன்னா இந்த கட்சிக்கு இவர்களாகவே இணைந்து முடிவுரை எழுதுவார்களா அப்படிங்கிறதையும் பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி. நன்றி.